வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை வந்து iOS வாட்ஸ்அப்பு, அதாவது ஐஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் மாதிரி எப்படி அது ஒயிட் கலரில் பார்க்குறக்கே ஒரு தனி யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளோட அஃபீஷியலாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து இப்போ பண்ண முடியாது. அதுக்கு வேறு ஒரு வாட்ஸ்அப் தேவைப்படும். அந்த வாட்ஸ்அப்போட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இதை பற்றின வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். அவங்க வந்து வேறு ஏதாவது தீம் மாற்ற முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம நேமை வந்து கொண்டு வந்துக்கலாம். அது எப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா எஃபியாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வந்தது வந்து இதை வந்து ஒரு பெஸ்ட்டான தீம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து iOSல யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பார்க்குறக்கு ஐஃபோனில் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் மாதிரியே கொண்டு வந்துக்கலாம். அது எப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலால் இருக்கக்கூடிய 3 லைனை கொடுங்க. 3 லைனை கொடுத்தோடனே மேலால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தீம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் தேடி எடுக்கிறதுனா ரொம்ப சிரமம். அதனால் லோட் தீம் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ண உடனே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். தீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XML அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு தாட்டி உங்களோட ஆப்பை வந்து ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரீஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐஃபோன் லுக்கும் வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோரிஸ் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறது வந்து இந்த இடத்துல இருக்குது. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க, ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் காட்டும். அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் அந்த 3 லைனை கொடுங்க. அதில் செட்டிங்ஸ் கொடுங்க. செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்கும், ஹெடர்னு சொல்லி மட்டும் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி போட்டு 3வது ஆப்ஷனாக ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், எனேபிள் இன்ஸ்டாகிராம் லைக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை எனேபிள் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இதை ஒன்று ஆஃப் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், டிசேபிள் ஸ்டேட்டஸ் அண்டர் மை நேம் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் டேப் எல்லாமே தனியாக வந்து ஸ்டோரி வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் மாதிரியே இங்கே வந்து வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான லுக் எல்லாத்துலேயுமே வந்திருக்கும். இனியும் இதை பற்றி சீக்கிரம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் ஒரே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலமாக என்னை எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மூலமாகவும் நீங்கள் எதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட டவுட்டை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.